வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு பட தயாரிப்பு என்பது மிகுந்த சவாலா இருக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு சேட்டலைட்டோ டிஜிட்டலோ பெரிய விலைக்கு போகல. சம்பளம், நடிகர்களுடைய சம்பளம் அதிகமாயிடுச்சு. அதனால பல ப்ரொடக்ஷன் கம்பெனிகள், மிகப்பெரிய கம்பெனிகள் நம்ம சொல்லக்கூடிய ஏவிஎம்மா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஆஸ்கார் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஏஎம் ரத்னமாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல பெரிய தயாரிப்பாளர்கள் தயாரிப்பே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இப்போ 45 வருடங்களுக்கு மேலாக மிக சிறப்பாக ஒரு தயாரிப்பு நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய வெற்றிகளையும் பார்த்துருக்கு, சில தோல்விகளையும் பார்த்துருக்கு. ஆனால் பெரும்பாலும் வெற்றிகரமாக, என்னதான் பட்ஜெட் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் இன்னைக்கு சம்பளங்கள் ஸ்கை ராக்கெட்டுக்கு போனாலும், சில தோல்வி படங்கள் அமைந்தால் கூட மெஜாரிட்டியாக ஹிட் படங்கள் கொடுத்ததுன்னா அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான். ராஜ்கமலை பொறுத்தவரையே மிகச்சிறந்த படங்களை, தரமான பொழுதுபோக்கு திரைப்படங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. அது ராஜபார்வையில் ஆரம்பித்து தக் லைஃப் வரைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணம். அதில் மற்ற நடிகர்களை வச்சும் படம் எடுத்திருக்காங்க. இந்த ராஜ்கமலில் கமலஹாசனுக்கு வில்லனாக நடித்து கொண்டிருந்த நம்முடைய சத்யராஜை கதாநாயகனாக்கி அவர் எடுத்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அதே மாதிரி வில்லனா நடிச்சுக்கிட்டு இருக்கிற நாசரை கூப்பிட்டு மகளிர் மட்டும்ங்கிற ஒரு மாபெரும் வெற்றி படம். அதே மாதிரி வேற ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய நம்முடைய விக்ரம், கமல் நடிக்க வேண்டிய படம் கடாரம் கொண்டான், அவரை நடிக்க வச்சது. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு அமரன். ஸோ இந்த மாதிரியான மாபெரும் படங்களை கொடுத்தவர் உலகநாயகன் கமலஹாசன். இதை தவிர அவர் எவ்வளவோ படங்கள் கொடுத்துருக்காரு. அது அபூர்வ சகோதரர்களாக இருக்கட்டும், குருதி புனலாக இருக்கட்டும், விருமாண்டியா இருக்கட்டும், விஸ்வரூபமாக இருக்கட்டும், விக்ரம், 2 விக்ரம், 1986 ஒரு விக்ரம், 2022 ஒரு விக்ரம், தேவர் மகன், அவ்வை சண்முகி, மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தா அது படங்கள் வரிசையாக வெற்றி படங்களாக குவிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படங்களை கொடுத்தவர். உன்னை போல் ஒருவன், சத்யா, அதே மாதிரி சதி லீலாவதி, நலதமயந்தி அப்படின்னு படங்கள் கொடுத்தவர். அந்த கம்பெனியை வெகு சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. அது தொடர்ந்து இப்போ வெகு விரைவில் அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வரப்போகுது. தயாரிப்பாளராக இருக்கிறது எவ்வளவு கடினம் அப்படின்னு இப்போதான் நான் சொன்னேன். அதை உறுதி செய்கிற வகையில் வெற்றிமாறன் இன்னைக்கு பேசியிருக்காரு. அவருடைய கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை மூடிட்டு போகிறோம், நாங்கள் தயாரிக்கக்கூடிய கடைசி படமாக பேட் கேர்ள் அந்த திரைப்படம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி மனுஷின்னு ஒரு படம் தயாரிச்சாரு. அந்த படமும் ஏகப்பட்ட சிக்கல் சென்சாரில். இந்த படத்துக்கும் ஏகப்பட்ட கெட்ட வார்த்தை. இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளோட ஆபாசமாக படம் எடுக்கிறத விட இவர் படம் எடுக்காமல் இருப்பதே நல்லது. இவர் பட கம்பெனியை மூடி இருக்கார் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்திற்கு இவர் செய்த ஒரு நல்லது.